இப்போ ரீசெண்டா தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் கட்ஸ் அப்படின்னு ஒரு படம். இது இன்னொரு கதைன்னா, ஒரு அவன் போலீஸ் ஆஃபீசர் ஒரு எப்படி சொல்றது? ஒரு நேர்மையான அதிகாரி இருப்பாப்புல. நேர்மையான அதிகாரி இருக்கும்போது, வாழ்க்கை லவ்லேருந்து எல்லாமே நல்லா போகும்போது, ஒரு கொலை ஒண்ணு நடக்குது. ஒரு திருநங்கை வந்து கொல்லப்படுறாங்க. இத கண்டுபிடிக்க போகும்போது, எப்படி சொல்றது? ஒரு அவரு அவரு கொலையாளி இவரு தான் கண்டுபிடிக்காம போகும்போது, அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும்லாம். கார்ப்பரேட் உள்ள ஆளுகள்லாம் என்ன பண்ணுவானுங்க? இந்த கொலையாளிய நம்ம காப்பாத்தணும்னு சொல்லிட்டு வில்லைங்கலாம் ஆனா அந்த போலீஸ் ஆஃபீசர் எப்படியாச்சும் அரெஸ்ட் பண்ணி இப்படி பண்ணிறாப்புல. அடுத்தடுத்த சம்பவங்கள் என்ன நடக்குது? இதுதான் அவருக்கு கான்செப்ட்டா போட்டு வச்சிருக்காங்க. படம் பார்க்கறதுக்கு எப்படி சொல்றது? எல்லாமே புதுமுக நடிகர் தான் எல்லாமே பார்க்கறதுக்கு. கொஞ்சம் இந்த டெல்லி கணேஷ் இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சம் ஆக்டர் தீனா இந்த மாரி இருப்பானுங்க. மித்த ஆளுகள்லாம் ஹீரோலேருந்து எல்லாம் புதுசா இருப்பாங்க. ஹீரோ கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஓரளவு ஓகேவா இருப்பாப்புல. ஏன்னா ஆக்டிங்லேருந்து எல்லாமே எப்படி சொல்றது? ஏதோ ஏனாதானமா இருக்கிற மாரியே ஒரு பக்கம் ஃபீலா இருக்கு. ஆனா ஒரு பக்கம் பார்த்தா, சரி நல்லா தான் நடிச்சிருக்காப்புல அப்படின்னு நமக்கே தோணும். இப்போ ஒரு புதுமுக டைரக்டர் எப்படி ஒண்ணு எடுத்தா எப்படி இருப்பாப்புல? மேக்கிங்லேருந்து, ஸ்க்ரீன் பிளேலேருந்து எல்லாமே எப்படி இருக்கு? அப்படி ஒரு புதுமுக டைரக்டர். மாரியாத்தான் இருங்க. அந்த ஸ்க்ரீன் பிளேலேருந்து எல்லாமே அவ்வளோ ஒரு மாரியாத்தான் இருக்கு. நமக்கே பார்க்க சரி இப்படிதான் எடுத்திருக்கானுங்க. இதுவே போதுமானது இந்த படத்துக்கு இது போதுமானது அப்படின்னு நமக்கு தோண வைக்கும். பாட்டுல இருந்து எதுவுமே அவ்வளோ சரி இருக்காது. ஏதோ ஓரளவுக்கு பார்க்கலாம் கைஸ். அவ்வளோதான் படத்துல எதுவும் சொல்ற மாரி இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போகும்போது, செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் போக போக கொஞ்சம் பார்க்குற மாரி அளவுக்கு இருக்கு படம். நடிக்க தெரியாம நடிச்சிருப்பானுங்கல்ல, அது இந்த ஒரு படம். அப்படி பார்க்கும்போது நமக்கே ஒரு அப்படித்தான் இருந்துச்சு. படம் திருநங்கைகள பத்தி பேசியிருப்பானுங்க, எஜுகேஷன் நெறையா இத பத்தி இதில பேசியிருப்பானுங்க. படம் ஒரு வாட்டி நம்ம தாராளமா உட்காந்து பார்க்கலாங்க.